ஹலோ! இது வந்து ஒரு 2 கேஜி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கஸ்டமர் அனுப்புன இமேஜ் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருந்தது கேக்கு. ஸோ வந்து நானும் டால் கேக்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலா கஸ்டமர் வந்து ரொம்ப ஹேப்பியா ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம வந்து கதைக்குள்ள போயிடலாம். அப்புறம் வந்து அந்த கேக் ஆர்டர் எடுத்த பிறகு வீட்ல வந்து ரொம்ப திட்டு, எதுக்கு அக்செப்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எடுத்தாச்சு என்ன பண்ணுறது இனிமேல் அடுத்த வாட்டி நான் உங்ககிட்ட ஆர்டர் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையும் சமாளிச்சுட்டு, அப்புறம் வந்து அந்த அக்கா கிட்ட கேட்டேன். ரெஃபரன்ஸ் இமேஜ் சென்ட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அனுப்புன இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டார்க் கலரா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், "அக்கா இவ்வளோ டார்க் வராது. அந்த மாதிரி நீங்கள் வந்து அனுப்பியிருக்கிற இமேஜுக்கு இவ்வளோ அமௌண்ட் எக்ஸாக்ட்டா ஆகும்க்கா" அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட நான் முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டேன். அவங்க வந்துட்டு சரி ஓகேம்மா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டுக்குள்ளே பண்ணி தர முடியுமா சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்து நான் வேற ஒரு மாடல் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். அவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேம்மா எல்லாம் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து நான் கேக்க செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ண சொன்னாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு மறுபடியும் வந்து ஒரு ஷாக்கிங்கான மெசேஜ் வந்து வந்துருந்துச்சு கஸ்டமர் சைட் கிட்ட இருந்து. அது என்ன மெசேஜ்ங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.